பிருஹதீஸ்வர மகாத்மியம் 12ஆம் அத்தியாயம். சூத முனிவர் கூறினார், ஹரதத்தர் அதிகாலையிலேயே எழுந்து கங்கையினும் புனிதமான காவிரி நதியில் நீராடி அக்னீச பெருமானை தொழுது அந்தணர்களுக்கு அன்னமளித்தார். இறைவனின் பிரசாதங்களை எடுத்துக்கொண்டு மன்னனை சந்திக்க சிவிகையில் ஏறி தலைநகரை நோக்கி பயணமானார். தலைநகரின் எல்லையிலிருந்த பட்டீஸ்வரத்திற்கு பழையாறைக்கு அருகில் வரும்போதே ஒற்றர்கள் மூலம் ஹரதத்தர் வரும் செய்தியை அறிந்த மன்னன் மந்திரிகள் சேனாதிபதிகள் புடைசூழ ஹரதத்தரை பணிந்து எதிர்கொண்டு அழைத்து வரவேற்றான். ஹரதத்தரை உயர்ந்த சிம்மாசனத்தில் அமரச் செய்தான். சுவாமி, தங்கள் வரவால் நான் தன்யனானேன். தங்களது தரிசனத்தால் சாக்ஷாத் சிவபெருமானையே காண்பது போல் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் எனக்கு இடும் பணி எதுவாயினும் சிவபெருமான் இட்ட பணியாக கருதுகிறேன். தங்களுடைய கட்டளையை செய்ய சித்தமாக இருக்கிறேன். பணித்தருளுங்கள் என்றான் மன்னன். இதை கேட்ட ஹரதத்தரின் முகம் அன்றலர்ந்த செந்தாமரை போல் மலர்ந்தது. நல்லது என்று கூறிய ஹரதத்தர் அக்னீச பெருமானுடைய பிரசாதங்களை மன்னனுக்கும் மந்திரி பிரதானிகளுக்கும் அளித்தார். மன்னன் கரிகாலன் விபூதியை நெற்றியில் அணிந்து கொண்டான். மந்திரி பிரதானிகள் புடைசூழ அமர்ந்திருந்த மன்னன் கரிகாலனிடம் ஹரதத்தர் தனது நோக்கத்தையும் தான் கண்ட கனவை பற்றியும் கூறலானார். மன்னா, உன் பொருட்டு ஒரு மண்டல காலம் அக்னீஸ்வர பெருமானை ஆராதித்தேன். இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் விரத காலத்தின் இறுதியில் ஒரு நாள் எனது கனவில் தோன்றினார். அவர் கூறியதின் கருத்தாவது, மன்னன் கரிகாலனுடைய குஷ்ட நோய் விலக வேண்டுமாயின் சமீபனத்தில் உள்ள ஸ்ரீ தஞ்சபுரீஸ்வரருடைய ஆலயத்திற்கு தெற்கேயும் ஸ்ரீ கரதலேஸ்வரருடைய ஆலயத்திற்கு மேற்கேயும் உயர்ந்த கோபுரம் ஒன்றை நீ கட்டுவிக்க வேண்டும். அந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக நர்மதை நதியிலிருந்து பானலிங்கத்தை எடுத்து வர வேண்டும். அந்த பானத்தை ஒரு நல்ல நாளில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். மேலும் அங்கு சிவகங்கை என்ற புனித நீர் தடாகம் ஒன்று உள்ளது. அதற்கு தெற்கே கரனால் பூஜித்த லிங்கம் ஒன்று இன்றும் காண கிடைக்கின்றது. காவிரியின் தென்கரையில் வெண்ணாறு என்ற ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றுக்கு தெற்கே மணிமுத்தா நதி என்றும் வடவாறு ஓடுகிறது. இந்த நதியில் நீராடினால் மகா பாபங்கள் தொலைகின்றன. இந்த நதியிலிடும் மனித எலும்புகள் நீராக கரைந்துவிடும். வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி ஆகிய மாதங்களில் நீராடி 5 சிவாலயங்களையும் தரிசனம் செய்கின்றவர்கள் கைலாய பதவியை அடைகின்றனர். அங்க பிரதட்சணத்தினால் மகா பாபங்கள் தொலைகின்றன. தொப்புள் பிள்ளையார், முருகப்பெருமான் மற்றும் க்ஷேத்திர தேவதைகளாக நீலமேக பெருமான், ரிசிம்மமூர்த்தி, வெப்பு நோய்களை அளிக்கும் மாரியம்மன் மற்றும் விஜயா, ஏகவீரா, ரேணுகா, காளி, மர்தினி, கோடியம்மன் ஆகிய தேவதைகளை ஸ்ரவண நட்சத்திரத்துடன் கூடிய ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி ஆகிய கிழமைகளில் வழிபட்டால் வழிபட்டவருக்கு இன்பங்கள் உண்டாகும். இந்த திருத்தலத்தை பிரதட்சணம் செய்தால் அனைத்து பாவங்களும் அழியும் என்று மன்னனிடம் தான் கண்ட கனவையும் திருத்தல பெருமையையும் கூறினார். ஆகவே மன்னா, நீ விரைவில் காஞ்சியில் புகழ்பெற்று விளங்கும் சிற்பியை அழைத்து உயர்ந்த கோபுரத்தை எடுப்பாயாக. அதில் நர்மதை நதியிலிருந்து எடுத்து வந்த பானலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து உனது நோயிலிருந்து நீ விடுதலை பெறுவாயாக. இதை இறைவனுடைய கட்டளையாக ஏற்று உனது மந்திரிகளின் ஆலோசனைகளை பெற்று விரைவில் ஆலய திருப்பணியை தொடங்குவாயாக என்று ஹரதத்த சிவாச்சாரியார் மன்னனிடம் கூறி முடித்தார். 12ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.